என்ன தேவைப்படுகிறே, இன்றைக்கு இயேசுவால் ஊழியத்தில் வருகிற தீர்க்கதரிசன சத்தம், ஆமீன் வசனங்கள், வேத வார்த்தையில் கேட்கும்படிக்கு வந்து தேவைப்படுகள் யாவர் இயேசுவால் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. எங்களுடைய இயேசுவால் ஊழியம் கர்த்தர் மகிமையாக நடத்தும்படி கிரியை செய்து வர்ற மேலான கிருபைக்கு நன்றி சொல்லி, நியாயத்தீர்ப்பு நாள், நியாயத்தீர்ப்பு எப்படி அமையும், யாரெல்லாம் எப்படி நியாயத்தீர்த்து என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறாங்க, என்னென்ன ஆக்கிரியை பெற்றுக்கொள்ள போகிறாங்க, என்னென்ன தீர்ப்பை பெற்றுக்கொள்ள போகிறாங்கிறத ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். சாமீன் சில வசனங்களாக என்னுடைய சாட்சி, பைபிளில் உள்ள சாட்சி, என்னுடைய சாட்சி தான் நான் அதிகமாக சொல்லி வருகிறேன். கர்த்தர் ஊழியத்தில் ஒன்று இல்லாதவனே இருந்த என்ன ஆண்டவர் எப்படி ஆறுதல் படுத்தி நியாயத்தீர்த்து என்னை மீண்டும் மீண்டும் உயரும்படிக்கு நடத்தி வந்திருக்கிறதோ ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் பாருங்கள், அதே வசனம் தான். யாமேன் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஏனென்றால் இறக்கம் செய்யாது உனக்கு இறக்கமில்லா நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக நம்மை இறக்கத்தான் மேன்மை பாராட்டும். யாக்கோபு யோசேப்பு காரியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோசேப்பை இரக்கத்தோடு நியாயத்தீர்த்தாங்க, அதனால தான் உயிரோடு வாழ்ந்தான். ஆனால் முதல்ல இரக்கமில்லா நியாயத்தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் அவன் யோசேப்பு முதல்ல இரக்கம் உள்ளவனாக இருந்தான். அதனால் அவனுக்கு இரக்கமுள்ள நியாயத்தீர்ப்பு. எல்லா சகோதரர் நியாயம் தீர்த்து கொண்டு போகும்போது அவனை நியாயம் தீர்த்து எங்கே அனுப்புனாங்க? ஒரு அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் யோசேப்பு இரக்கம் உள்ளவனாக இருந்தான், ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். ஆகவே அவங்க சகோதரர்கள் இவனை நினைச்சாங்க, இவன் மூடன் என்று, ஒன்றுமில்லாதவன், இவன் வேஸ்ட், இவனை தீர்த்து கட்டிடணும், நமக்கு ஒத்து போகாதவன் அப்படின்னு இவன் தகப்பதால் இவனை பரவல் அங்கேயே கொடுத்து மேன்மையாக வைத்த நிமித்தமாக இவன் மேலே முறுமுறுப்பு அடைந்து கேட்டப்போல காயின் ஆவேல முறுமுறுப்பு பெற்றது போல ஆமீன் இவனை கொண்டு போன வகை தேடி குடிக்குள்ள போட்டாங்க. ஆனால் யோசேப்புக்கு ஒரு மனுஷன் இரக்கம் பாராட்டினான். இரக்கம் பாராட்டிய நிமித்தம் யோசேப்பு அந்த குடியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டான். தூக்கி எடுக்கப்பட்ட மட்டுமல்ல, அவனை ஒரு அடிமையாக விற்று அவங்க கதையாக என்ன பார்த்தாங்க, சகோதரனை விலைக்கு கொடுத்து அதை ஆதாயம் எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் யோசேப்பு அவங்க மேலே இரக்கம் காட்டி கொண்டிருந்தார். ஒன்றுமே பேசலை, விட்டாங்க, போனாங்க. ஆனால் அவனுடைய தீர்க்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுடைய அந்த மகிமையான உண்மை அவன் கை கொடுத்து கொண்டே இருந்தது. இவங்க கூட இருந்திருந்தால் இவன் இங்கே தான் இருந்திருப்பான். இவங்க குடும்ப அங்கே ஒரு தெய்வம், ஒரு மனுஷன், அங்கேயும் ஒரு இரக்கம் உள்ள மனுஷன் இருந்தான். பார்த்திக்கலாம், அந்த மனுஷன்தான் அந்த ஆலோசனை கொடுத்து அருமையாக விற்கப்பட்டு உண்மையுள்ள போகிறனால, அங்கேயும் உண்மையாக இருந்ததுனால அவன் நிமித்தம் பஞ்சகாலத்திலே அந்த தேசமும் நம்மளுடைய சகோதரர் எல்லாமே பாதுகாக்கப்பட்டான் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இரக்கம் உள்ளவர்களுக்கு ஒரு நாள் மேன்மை உண்டு. அன்றைக்கு ஒரு சகோதரர் இறக்க காட்டினால அவனை கொல்லாமல் இறக்க காட்டாட்ட அதுக்கு மேன்மையை எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தான். பார்த்தீங்களா, யோசேப்பு அன்னை கொன்று போட்டிருந்தா இந்த இறக்கம் கிடச்சிருக்காது யாக்கோபுக்கு சந்ததிக்கு. அதை கொல்லாமல் விட்டனால அந்த இறக்கம் மேன்மை பாராட்டுது. பஞ்ச காலத்தில் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி, யோசேப்பு மூலம் தன் தகப்பனும் தன் பிள்ளைகளும் அவங்க கூட உள்ள தேசத்தை இறங்களும் சந்தோஷமிக்க நேர்ந்தது. அதை உங்களுக்கு நான் காட்டுகிறேன்.
அதே போல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ணவிட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நான் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை நான் எனக்கு காண்பித்தேன். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தகப்பனார் என்னுடைய மனைவிக்கு ஒரு சபையில் ஆராய்ச்சி கொண்டு இருந்த பாரம்பரிய சபையில் என் மனைவிக்கு ஒரு வேலை எடுத்தலாம் என்று என் தகப்பனார் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. பாரம்பரிய சபை ஒரு பதவிக்கு விட்டு கொடுத்து, நீங்கள் இதை விட்டு கொடுப்பீங்கன்னா உங்கள் மருமகளுக்கு இந்த வேலையை தருவேன்னு அவங்க ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. நான் எதையும் நான் குறிப்பிடவில்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் அதை அவங்க காசு உள்ளவர்கள் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த என்னுடைய மனைவிக்குள்ள வேலையை திரும்ப வாங்கிட்டாங்க. காசை கொடுத்து வாங்கிட்டாங்க. இன்னொருவர் அதை வாங்கிவிட்டார்கள். அன்றிருந்து அந்த இதை பதவி வைத்து என் தகப்பனாருக்கு வர வேண்டிய அந்த போஸ்டிங்கை தகப்பனார் விட்டு கொடுத்து இந்த ஒப்பந்தம் கருத்தில் மீறுறாங்க. அப்படி வேதனையோடு நான் ஊழியம் செய்ய வேண்டும், என் மனைவிக்கு வேலை கிடைக்கும், நான் ஃப்ரீயாக வேலை செய்யலாம், ஆண்டோடைய வேலை செய்யலாம் அப்படி நான் முடிவெட்டு ஊழியத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இனி இந்த 2 பிள்ளைகளையும் எப்படி வளர்த்தெடுத்து என்ற கலை பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு நான் அந்த சமூகத்தில் அழுது கொண்டே படுத்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு 3 தூதர்கள் எனக்கு முன்பாக ஒரு சொப்பனத்தில் தோன்றினார். அவரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, எப்பா இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் பெருகி இருக்கிறதுனால பணத்தை கொடுத்து எதை வேணும் சாதிக்கிறாங்க, உனக்கு வர வேண்டிய நன்மை தரவிட்டிருக்கு. ஆனால் அதனால் இந்த உலகத்தோட ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தூதரோடு என்னோட பேசுகிறதாக நான் சொப்பன தரிசனத்தை பார்க்கும்போது எனக்கிட்ட நான் ஐயோ நீங்கள் அழிக்கக்கூடாது ஐயா அப்படின்னு அவன் திருப்பி பேசுகிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அழிக்கக்கூடாது, அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே இவ்வளோ நன்மையை பெற்றுக்கொண்டாங்க, ஏன் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வசனத்தை தான் இந்த வார்த்தை இருக்கணும். எப்படி அவன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படின்னு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எனக்கு வாயின்று விழுந்தது. அதாவது அவன் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லி அந்த தூதர்களுக்கு என் வார்த்தையை விழுந்தது. அவங்க அதையே அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க வெளியே போனாங்க பழி வாங்குறதுக்கு, நியாயம் தீர்க்க போகிறேன். அப்போ நான் மனசால பாரப்பட்டேன். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்கிற தவறான ஒரு ஆவி அப்படின்னு மனசுக்குள்ள ஏவினேன். ஐயோ நான் அந்த தூதர்கிட்ட ஒருத்தர் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேனே, இது ஆண்டோருக்கு பிரியமில்லாத இருக்குமே, அவங்க ஆண்டோர் நீ என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளுவா, அவருக்காக ஜனங்களுக்காக பரிதவிக்க வேண்டிய நான் இப்படி சொல்லிவிட்டேனேங்கிற ஒரு மனசில் ஒரு பய உணர்வு எனக்கு உண்டாயிற்று. உண்டானோடனே வேத வசனங்களை கற்று எனக்கு கொடுத்து, நீ சொன்னது ஒன்றும் தவறு கிடையாது, ஆமீன், மோசம் போகாதிருங்கள், தேவன் பிரதேசம் பண்ண விட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அந்த வார்த்தையோட அர்த்தம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு தான். எதை விதைக்கிறான் நம்ம அதை அறுப்பான். நிறைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை எல்லாம் கற்று கொடுத்து என்ன நீ அப்படி நீ உங்களை மட்டால் நினைக்காதப்பா அப்படின்னு ஆறுதல்படுத்த ஆரம்பி. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின்படி உன்னுடைய கண்ணை குத்துனா அவன் கண்ணை குத்தப்படும், அவன் உன் கண்ணை குத்துனா என் கண்ணை குத்துனான்னு ஆண்டு சொல்கிறான். ஆமீன்.
அதுக்கு அர்த்தமே அதுதான். அப்போ எதை விதைக்கிற நீ அதை அறுப்பாய். நல்லது செய்தால் உனக்கு நல்லதுக்கு உள்ள மேன்மை உண்டு. காயினுக்கான வார்த்தை. ஆமேன். யோசேப்புக்கான வார்த்தை. தீர்ப்புல முடிவதுதான். நீ கொடுத்த நன்மையை கொண்டு, கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு நீ எதை எப்படி தீர்த்தாயோ அந்த தீர்ப்பின்படி, எதை எப்படி அளந்தாயோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். நீ எதை கொடுத்தாயோ கொடுத்த கொடுப்படி உனக்கு கொடுக்கப்படும். அவைதான் இந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோச போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டா எந்த மனுஷனையும் கர்த்தர் பரியாசம் விடப்படுவதில்லை. அதுக்காக ஒரு காரியத்தை சொன்னார். நல்ல சமாரியன் இயேசு, நல்ல சமாரியன். ஆமீன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் குற்றுயிராகி கிடந்தான். நல்ல சமாரியன் கதை உங்களுக்கு தெரியும். ஒரு குற்றுயிராகி கிடந்தான். ஒரு கிடக்கும் போது நல்லா கவனிங்க, ஒரு ஆசாரியரும் விதமாய் வந்தான், ஒரு தேவியனும் வந்தான். 2 பேர் ஐயோ அப்படின்னு ஒதுங்கி போயிட்டாங்க. ஆசாரியனும் ஒதுங்கி போயிட்டான், தேவியனும் ஒதுங்கி போயிட்டான். ஆனால் ஒரு நல்ல சமாரியன் வந்தான். அவன் அந்த மனுஷனை கண்டு அவன் இரக்கமுள்ளவனாகி அவனை தூக்கி எடுத்து காயத்தை கட்டி சத்தியக்காரனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு போனான் என்று வேதத்தை இயேசு சொன்ன அந்த உபதேசத்துடைய சத்தியம் என்ன? நன்மை செய்தது மேன்மை இல்லையோ? அது வழிபோக்கனை போல வழியில் விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு காயம் கட்ட மாட்டேங்கிறியே. அவன் வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருக்கிறான். அந்த விதை அற்பமாய் எல்லாம் அதை எடுத்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணி நீ பிரயோஜனப்படுத்த விட்டது என்ன? அந்த விதை காணாமல் போயிருக்கும். ஆமீன். அந்த விதையை நீ பண்படுத்தி இருக்கணும். அந்த விதை அது நல்ல ஒரு ஜீவனை குறிக்குது. என் தெய்வ பிள்ளைகளை அநேக விளக்கங்கள் வார்த்தைகளை எல்லாம் பார்க்கணும். நல்ல சமாரியன் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு சமாரியன் இப்படிதான் இருப்பான். தெய்வ பிள்ளை நல்ல சமாரியன் யார்? தெய்வ பிள்ளை. ஆமே. அவனுக்கு இரக்கம் இருந்துச்சு. இரக்கம். ஆனால் ஆசாரியன் என்று சொல்லி கொள்றாங்க. எனக்கப்பா சொல்லுவாங்க, ஓஹோ நமக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குப்பா, நம்ம ஒதுங்கி போயிடுவோம், நம்ம ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்னு ஒதுங்கியே போல பார்க்குறாங்க. ஒதுங்கக்கூடாது. அவங்க தூக்கி நிறைத்த பார்க்கணும். திக்கட்ட பிள்ளைகள், விதவைகள், கைம்பெண்கள், இவர்கள் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், இவர்களுக்கு துணை போகணும், உதவி செய்யணும். திக்கட்ட பிள்ளை யார் அப்படின்னு எல்லாம் அவங்க அடையாளமே நமக்கு தெரியறது கிடையாது. சிலர் நினைப்பாங்க, பயங்கர ஆட்ட சாட்டமாக இருக்கானே, அவங்க திக்கட்டு போய் நிற்பாங்க. அவங்க வஸ்திரம் மட்டும்தான் ஆட்ட சாட்டமாக இருக்கும். திக்கட்டு போய் கடியோடு நிற்பாங்க. அநேகருக்கு தெரியல. ஆனால் தெய்வ அபிஷேகமும் தெய்வ கிருபை நமக்குள்ள உண்டுன்னா அதெல்லாம் பகுத்தறிய முடியும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வருஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த விஷயத்தில் மோசமாகாதீருங்க. நம்மை பிரயாசம், ஆமேன், உங்களை பரியாசம் பண்ண விடமாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பார். உங்களை பரியாசம் பண்ணுகிறவன் பரியாசம் பண்ணப்படுவான். அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லும்போது ஆமீன் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமீன். அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இரக்கம் உண்டு.
ஆமீன். இரக்கம் உள்ளவர்களுக்கு முடிவு உண்டு, தீர்ப்பு உண்டு. முடிவு என்பது தீர்ப்பு. இரக்கம் இல்லாதவருக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு. இரக்கம் உள்ளவர் இரக்கமுள்ள தீர்ப்பு. இரக்கமுள்ள தீர்ப்பு ரட்சிப்பை கொண்டு வரும். அவன் இரக்கம் இல்லாத மனுஷனுக்குரிய இரக்கமில்லாத தீர்ப்பு அழித்து போடுவா. அவன் சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவனை அழிச்சிரு அப்படின்னாரு. இவன் அவனுக்கு அழிவு இரக்கத்தை காட்டி கொண்டு வந்தான். இவன் சபிக்கப்பட்டவன். அவனுக்கு இரக்கக்காரன் அவனுக்கு பொருள் மேலே இரக்கப்பாட்டவனாக கொண்டு வந்தார். சாபத்துக்குள்ளாக்கப்பட்டார். அவன் இறக்கம் இல்லாத மனுஷன், இலக்கம் இல்லாதபடிக்கு தீர்ப்பு கொடுக்கப்படாத தீர்ப்பை நிறைவேற்றணும். அதுதான் அந்த மோச போகாதீர்கள். கலாத்தில் 6 மோச போகாது இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கரெக்டாக செவி கொடுக்கணும். மோசம் போகாதீர்கள். பிரசங்கம் பரவதும் வரும், பேச்சு பரவரும், வழிகாட்டுதல் அநேகம் உண்டு, வழிகாட்டுதல் அநேகம் உண்டு. ஆனால் ஒரு இடுக்கமான வாசல், ஒரு இலக்கமான வழிகாட்டுதல். விசாலமாக போனால் எப்படி எங்கேயும் போகலாம். ஆனால் இடுக்கமான ஒரே வழி, ஒரே வார்த்தை, ஒரே வசனம், ஒரே கிரியை, ஒரே நடத்துக்குள்ளே போகும்போது ஒரு மனுஷன் இடுக்கமான வழி பிரவேசிப்பான். அதுவோ தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போய் எப்படியோ வாழலாம், எப்படியோ நடக்கலாம், எப்படியோ பேசலாம், எப்படியோ அழிவு அநேகராக தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்துவெல்லாம் வாழக்கூடாது, கிறிஸ்துக்குள்ள வாழணும். இன்னும் கிறிஸ்தவனா வாழ்றாங்க, கிறிஸ்துக்குள்ள வாழணும். கிறிஸ்துக்குள்ள வசனத்துக்குள்ள நிற்கணும். பிரசங்கெல்லாம் மகிமையா பாட்டு, ஆட்டம், கூட்டம், சாட்டம் எல்லாமே இருக்கு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், இன்பமா இருக்கும், கேட்கறதுக்கு சுவையா இருக்கும். நான் கற்ற மகிமையான ஊழியக்காரர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க பாக்கியவனாக இருக்க வேணும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, மோசம் போகாதிருங்கள். ஆமீன், ஆமீன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. இரக்கம், அதுக்காக நமக்கு ஒரு காரியத்தை கூட சொல்லலாமே. இளையகுமாரன், ஆமீன். இளையகுமாரன் கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இளையகுமாரன் 2 குமாரனுடைய கதையை இயேசுப்பா சொன்னார். உண்மைதானே? அவன் ஒருத்தன் என்ன செஞ்சான்? ஆமீன். தனக்கு ஆட்சியை இறக்க இல்லாமல் பங்கிட்டு போயிட்டான். அவன் சுதந்திரத்தை அப்பவே இழந்துட்டான். ஆனால் இங்கே மூத்த குமாரன் என்ன செய்யலாம்? அவர் சுதந்திரம் சுதந்திரத்தை காத்து கொண்டிருக்க. அவர் தகப்பனார் யாரு? நல்ல சமாதியனை போல இரக்கம் உள்ள மனுஷன். அவர் அந்த தகப்பனார் என்ன செஞ்சார்? பிள்ளைக்கு அதை பங்கிட்டு கொடுத்துட்டு இவனோட சார்ந்துட்டு இவன் சுதந்திரவாடியாக இப்போ நடத்திட்டே இருக்கார். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இவன் கொண்டு போய் எல்லாத்தையும் நஷ்டப்பட்டு, ஆமீன், இறக்க இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து எல்லாம் இழந்துக்கிட்டு திரும்பி வாரான். அவன் இறங்கி வாரான், இறக்கம் உள்ளவனாக இறங்கி வாரான். இப்போ அவனுக்கு இறக்க என்ன? தன் தகப்பனை பார்த்து, என் தகப்பனை, உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனி நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு பாத்திரல்ல. உம்முடைய வேலைக்காரன் ஒருவனாக, கூலியாளின் ஒருவனாக வைத்துக்கொள்ளும். அவன் அங்கே ஒரு எஜமாட்ட வேலை பார்த்தான். வெளியே போய் பண்டிகை போடுற தவிட கூட திங்க அவனுக்கு கிடைக்கிறான். அப்போ அங்கே இருந்தான். இறக்க எங்கே இருக்குன்னு பார்த்தான். நல்ல சமாதியாக இருக்கிற அந்த உண்மையான இடத்துல உள்ள தகப்பனை இறக்க இருந்துச்சு. இதான் தீர்க்க தரிசனம். உடனே அவன் மனசில் இரக்கம் கொண்டவனாக, அவன் தாழ்த்தப்பட்டவனாக, உணர்த்தப்பட்டவனாக, நியாயத்தீர்ப்பின் நாள் அவனுக்கு ஒரு தீர்ப்பு வந்தது.
உணர்ந்தால் உடனே திரும்பினான் தகப்பனை நோக்கி. ஆனால் ஒரு பாவியான ஒரு மனுஷன் அவன் உணர்ந்து திரும்பினால் பரலோகராஜ்யத்தின் சந்தோஷம் அங்கு உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இதை கேட்ட உடனே மூத்த குமாரன் அவன் இரக்கம் இல்லாதவனாக இறங்கி அவனுக்கு ஒப்பு கொடுக்காதவனாக அவன் திரும்பி பார்க்கிறான். அவனுடைய முகநடி வேறுபடுகிறது. ஆமேன். அப்புறம் தீர்ப்பு எப்படி அமையும்? அவனை சேர்த்துக்கொண்டா அவன் சகோதரன் யாரா இருப்பான்? இவனை சேவிக்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி என்னுடைய தரிசனத்தை ஒன்றே நான் உங்கள் மேற்கோள் காட்டி இன்று ஜபிக்க போகிறேன். என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரன் 2 பேர் உண்டு. அன்பான சகோதரர், பாசம் உள்ளவங்க. என்னை என்றைக்கு எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நல்லா பாசம் 2 பேருமே. அதே போல் என் சகோதரர்களாக இன்று வரைக்கும் வா போன்னு பேசுறதே கிடையாது. அன்னை வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். ஏன்னா அண்ணங்களாக இன்னும் வரைக்கும் வா போன்னு சொன்னதே கிடையாது. ஏதோ சண்டை மிஸ்டேக் வரும்போது தான் வா போன்னு சொல்லி போடா வாடான்னு பேசிக்கிறது. ரொம்ப முற்ற சண்டையில் கட்டுவாட்ட மாதிரி பேசுறது. அவங்க பேசினாலும் நான் பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. குடிக்கிற காலத்திலே அவ்வளவு மரியாதை உள்ளவன் என் சகோதரன் மேலே. ஆனால் நான் இந்த எது ஆவியான பேசுகிற சாட்சி சொல்கிறாருன்னா, நான் கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க, கள்ளப்பையன் இவன் அந்த கூட்டத்தை கேட்க வரீங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே தான் நான் ப்ரேயர் ஆரம்பித்தேன். அப்போ பக்கத்து உள்ளதெல்லாம் வரவங்களே என் வீட்டுக்கு நீ எதுக்கு வரைஞ்சி தடை பண்ணி அப்படியெல்லாம் நடத்துவாங்க. ஆனால் அதனாலே அவங்க மேலோட இறக்க எனக்கு மாறாது. ஏன்னா நான் தேவகுடைக்காரன் ஆகிட்டேன். அவங்க இறக்கிட்ட இருக்கிற ஏதாவது காசு இருந்தால் சனிக்கிழமை சாயங்காலம் ஆனால் அவங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது காசு தேவைப்படும். அப்போ 1000-2000 கருணை கேட்பாங்க ஆரம்ப காலகட்டம். ஏன்னா கலெக்ஷனுக்கு அறகுறையாக போய் வந்துட்டு இருக்கிற நேரம், ஊழியத்தை ஆரம்பித்து நடத்துக்கிற நேரம். அப்போ வேலை அதிகமாக இருக்காது. கொஞ்சம் வியாபாரங்கள் செய்து நான் ஊழியம் செய்து கொண்டு இருந்த காலம். இந்த கலெக்ஷனுக்கு காசு எடுத்தால் அவர் கையில் கொடுப்பேன். வாங்குவார். ஞாயிற்றுக்கிழமை அந்த வியாபாரத்தை ஒரு இறைச்சி கடையில் வெட்டிகிட்டு இருந்தார். அவர் அதை விட்டு காசை எடுத்து நல்லா குடிப்பார். குடிச்சிக்கிட்டு காசு தர மாட்டார். மீண்டும் சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை காராளுக்கு வந்து அதையே குடிச்சிட்டு மீண்டும் திட்டிக்கிட்டே இருப்பார். இப்படி ஒவ்வொரு நாள் நடந்தது. ஆனால் நான் அவர்கிட்ட ஒரு காலம் கோபிக்காதபடிக்கு அவரை நேசி தொடர்ந்து அந்த ஏற்றுக்கொண்டு இருந்தபடியினாலே அந்த ஏலத்தை சுதந்திரத்து கொள்ளவும் அந்த ஊழியத்தை தக்க வைக்கவும் சொல்லி அவர் இன்றைக்கு எங்களை என்னையெல்லாம் ஒரு வார்த்தை பேசாதபடிக்கு என்னை இன்றைக்கு எங்கள் குடும்பத்தின் உண்மையான ஒரு தெய்வப்பிள்ளை என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களை பேசும்படிக்கு எனக்கு கிரியை செய்து வைத்து. காரணம் இரக்க குணம். அப்போ இறக்க உணவு நம்ம இருந்தால் நம்ம இறக்கம் அவங்க இருக்கிறத நம்ம பெற முடியும். அதுக்காக தான் சொன்னேன். அவங்க பேர் நம்ம இறக்க இல்லாமல் இருந்தால் நமக்கு இறக்க இல்லாத தீர்ப்பு தான். நான் நல்லவனாக இருக்கலாம், நாம் நல்லவனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நம்ம இறக்கத்தோடு நியாயத்து இருக்க வேணும். நமக்கு கிரியை செய்கிறவங்களை நமக்கு பெருசாக மன்னிக்கிற பக்கம் நமக்கு வேணும். அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மன்னிக்கிற பக்குவம் இல்லாமல் நம்ம இறக்கத்தை ஆண்டோடைய கிருபையை கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இறக்கமுள்ள அடிதான் கிருபை புதிதாக இருக்கிறது. கிருபையை புதிதாய் கொடுக்கிற கிருபை தான் இறக்கமுள்ள நியாய தீர்ப்பு. ஆமை கிருபை பெருக சோத்திரம் பெருக கிருபை பெருகும்.
கர்த்தருடைய நன்மை நமக்கு பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும். அப்ப இறக்க குணம் உள்ளவன் ஆக ஆக கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இரக்கமுள்ளவன் இயற்கமுள்ளது நியாய தீர்ப்பு. ஆமேன் என்று சொல்லு. ஆமேன். அப்படி இரக்கமுள்ளவனுக்கு எப்படிப்பட்ட முடிவு என்பதை நாளை தினத்தில் பேசும்போது கர்த்தரை கிரியை செய்யும்படிக்கு இன்றைக்கு இறக்க செய்வோமா? ஆமே. இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் நம்முடைய எல்லா துர்க்குறை விட்டு மாற்றி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இரக்கத்தை நாம் இன்றைக்கே பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, மகிமையான தேவனே, என்னுடைய சாட்சி, என்னுடைய நடத்தல், என் ஊழியத்தின் வழியும் இன்னும் பலவிதமான வேத வசனத்துடன் சொல்லி நான் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை நியாய தீர்ப்பை நாடு நீர் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் பிள்ளைகள் குற்றமுள்ளவர்கள், குறையுள்ளவர்கள், நடத்தையெல்லாம் உமக்கு பிரியமில்லாத வார்த்தையை பேசியிருப்பார்கள். மன்னிக்கப்பா, குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிக்க. ஆண்டவரே, நம்முடைய மகிமையின் நாளில், நியாயத்தீர்ப்பு நாளில் எங்கள் பிள்ளைகள் தீர்க்கப்படாதபடிக்கு கிருபையினால் நடத்துங்க. பல கொடிய நாட்கள், நியாயத்தீர்ப்பு நாள் மகா கொடிய நாள். அந்த கொடிய நாள் ஏப்ரல் மாதத்தில் தொடங்க போகிறத சொல்லி இருக்கிறீங்க. அந்த கொடிய நாள் வருவதற்கு முன்பாகவே நாங்கள் எல்லாரும் தெய்வ பிள்ளைகள் சிறப்புடன் நிற்கிறோம். அந்த கொடிய நாள் பாதுகாப்புக்குரியது என்று சொல்லி நீர் பேசியிருக்கிறீங்க. அந்த பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகளுக்கு, இரக்கமுள்ள ஜனங்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஒவ்வொரு இல்லங்களிலும் இயேசுவின் பரிசுத்த இரத்தம் தளிக்கப்படுவதாக. இயேசுவின் பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு நிலக்காலும் பூசப்படுவதாக. இயேசுவின் பரிசுத்த இரத்தம் எல்லா பிள்ளைகளுடைய கேம்பஸ்களில் தளிக்கப்படுவதாக. இயேசுவின் பரிசுத்த இரத்தம் எல்லா தொழில் ஸ்தாபனங்களும், எல்லா இருக்கிற இடத்திலும், எங்கள் பிள்ளைகள் பார்க்கிற கேட்கிற இடங்களிலும் கர்த்தருடைய இரத்தம் தளிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இரக்கமுள்ள பிள்ளைகளாக அவர் கிரியை நடப்பிக்கத்தக்கதாக, உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிரியை செய்யும். இயேசுவை நாமத்தில் பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்ன தேவைப்படுகள் நாளைக்கு வாங்க. ஆமீன். இரக்கமுள்ளவரின் முடிவு எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிற கர்த்தர் தான் கிரியை செய்வதாக. Amen. God bless you.